ரயான் சௌந்தர்யா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. "உனக்கு எப்படிப்பட்ட பர்சன் பிடிக்கும்? சரி இந்த வீட்ல நீ இருக்கிறல்ல, வெளியிலலாம் போனேன்னா யார் கூட டச்ல இருப்பேன்னு?" கேட்டதுக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில விஷால் பேர சொல்லிட்டாங்க. அது எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, இவங்களோட வேவ் லென்த்தும் விஷால்துமே ஒரே மாதிரி இருக்கான். அப்போ ஜாக்லின் கேட்டதுக்கு, ஜாக்லினுக்கும் எனக்கும் ஒத்தே வரல. நான் வெளியிலலாம் போனேன்னா நான் பேச மாட்டேன். அவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கும் வேவ் லென்த் ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கா பாத்தியா, எனக்கு அத பார்த்தா காண்டாகுது. எனக்கு இருக்கவே பிடிக்கல. நான் தான் நாமினேட் ஆயிடுவேன். இல்ல, இல்ல நீ தான் எலிமினேட் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஸோ அத கேட்கறதுக்கே எரிச்சலா இருக்கு எனக்கு. ஜெஃப்ரி கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டியே, அப்ப ஏன் கூடன்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இவருமே சொல்றாரு, ஜாக்லினோட வீட்டுக்குள்ள எனக்கு ஒத்து போச்சு. வெளியில ஒத்து போதோ, ஒத்து போலையோ, ஆனா நான் ஜாக்லினுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த கேமுக்காக ஜாக்லின் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா பாத்தியா? இந்த மாரி பெர்சனு வெளியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்க கூட நான் பேசவே மாட்டேன். மத்தவங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால ஜாக்லின் வெளியில வந்தான்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் கோவா கேங்கே ஸ்ப்ளிட் ஆகி போச்சு. கோவா கேங்ல யாருமே இல்ல. மஞ்சரி பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வீட்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவங்க வந்த வாரம் வந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீக்கு போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் ஜாக்லின் சொல்றாங்க. வந்த வரைக்கும் ஓகே. இந்த வாரம் நான் வெளியில போனாலுமே எனக்கு ஓகே தான். ஏன்னா, ஒவ்வொரு வாரமே என்னோட 100% நான் குடுக்குறேன். ஸோ கேம விளையாடிட்டு தான் நான் போறேன்னு சொல்றாங்க. யாருக்கு உண்மையா இருக்காங்கன்னு தெரியல. ஆனா, இந்த கேமுக்கு ஒவ்வொருத்தரும் கன்டென்ட் குடுக்கணும் குடுத்துட்ருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா, கிரிஞ்சுக்கு மேல ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற தீபக்லாம் பொறுத்தவரைக்கும், அவரு ஒரு கேம விளையாடிட்டுருக்காரு. ஸோ அவரும் முத்துக்குமரன் கிட்ட போய் கேட்டுட்ருக்காரு. மஞ்சரியும் கேட்குறாங்க. "நீ எதுக்காக விட்டு குடுத்த மாதிரி நீ பண்ண? அது சரியே கிடையாது இல்லையான்னு?" சொல்லிட்டு அட்வைஸும் பண்றாங்க. இவரு பவித்ராவ மனசுல வச்சுட்டு அப்படி ஒரு கேம விளையாடினேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டுருக்காரு. "நீ எல்லாருக்கும் அட்வைஸ் தானே பண்ணிட்டு இருந்த. நீயே பண்ணலாமா? எனக்கு அவ்ளோ கோவம் வந்ததுன்னு" சொல்லிட்டு மஞ்சரியும் சொல்றாங்க. "விட்டு குடுத்துட்டு போற களமா இது. நீ ஏன் இப்படி பண்ண குமரான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "போன வாரம் நான் தனியா இருந்தேன் இல்லையா? எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்ல. ஸோ, அதனால பவித்ரா அவங்க 4 வாரம் ட்ரை பண்ணாங்க. ஸோ, இந்த வாரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா, இவங்க டீம்ல இவங்க 3 பேரும் தான் அந்த டீம விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால இவங்களோட கேட்குற கேள்வி கண்டிப்பா நியாயமானது தான். ஏன்னா, அவர் பண்ணினது தப்புன்றத அவர் உணர்ந்தாலுமே, கூட இருக்கவங்கலாம் அதுக்குமே அது சப்போர்ட் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் தனியா இப்போ இருந்துட்டுருக்காங்க. போன வாரம் விஜய் சேதுபதி வந்து, "நீங்க தனியா கேம் விளையாடுங்க" சொன்னது தான் போல இருக்கு. இப்போ தனியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தர பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்த பத்தியும் பேசினா கூட பரவால்ல. விஷால இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொன்னது தான் ஆச்சரியமாவும் இருந்தது. "அவ என் ஃப்ரெண்டு ஜாக்லின்னு" சொல்லிட்டு அவங்களுக்காக இவங்க மத்தவங்கள அடிக்கவும் துணிஞ்சவங்க தான் இவங்க. ஏன்னா, இப்போ இதே மாத்தி பேசுறவங்க எது உண்மைன்னு சொல்லிட்டு அதையுமே ரயான் கேட்டுட்டு இருக்காரு. "நீ இப்படி தான் இருப்பியா? ஓவர் கிரிஞ்சா? இல்ல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியான்னு?" சொல்லிட்டு டைரக்ட்டாவும் கேட்குறாரு. இவங்கள பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்ட் கிடையாது. அன்ட்ரஸ்டியான பெர்சன் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல இப்போதைக்கு சௌந்தர்யா தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேங்ல சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!